ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து இன்னொரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக க்ரே கலர் சாரீ. க்ரே கலருக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்திருக்கு. முந்தானியும் ஸ்கை ப்ளூவில் தான் வந்திருக்கு. பட் சாரீ ஃபுல்லாக அந்த காப்பர் கோல்டு மிக்ஸ் ஆகி க்ரே கலரில் சூப்பராக இருக்குது. இந்த சாஃப்ட் சில்க் சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெட்டீரியலும் சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சம்மர் டைம்லேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகும்போது ஹெவியாக பட்டு சாரீ அந்த மாதிரி கட்டாமல் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற சாஃப்ட் சாரீஸ் வந்து வியர் பண்ணிட்டு போனால் சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு நிறைய என்னோடய கஸ்டமர் வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சாரீஸ் எடுத்து என்கிட்ட ஸ்டிச் பண்ணிக்குவாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி விஷயம். அந்த மாதிரி கஸ்டமர் ஒரு சிலர் என்கிட்ட இருக்காங்க. கண்டிப்பாக என்ன சீசன் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதாகட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுறதாகட்டும் சூப்பராக சொல்லுவாங்க. எனக்கே வந்து அவங்க சாரீஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது எனக்கு எந்த சீசனில் இருக்கிறோம் அப்படின்றது எனக்கு அப்படியே ஞாபகப்படுத்துவாங்க. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. இந்த சேரீ பார்க்குறதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து கையில் தொடும்போதே ரொம்ப சாஃப்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட கஸ்டமருங்க இருக்காங்களா, இந்த மாதிரி கஸ்டமருங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை இவங்க மட்டும் ஸ்பெஷலாக இருக்காங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் வந்து இப்போ சாரீ எடுக்கிறோம், மொத்தத்தில் வந்து நம்ம எடுப்போம். நார்மலாக நம்மளுக்கு பிடிச்சது எடுப்போம். சரி, நம்மளுக்கு பார்டர் சாரீ வேணும்னா பார்டர் சாரீ எடுப்போம், காட்டன் சாரீ வேணும்னா காட்டன் சாரீ எடுப்போம், இல்லை சிந்தட்டிக் வேணும்னா ஜார்ஜெட் வேணும்னா அந்த மெட்டீரியலில் நம்ம எது பிடிச்சிருக்கோ அப்படி எடுப்போம். ஆனால் பட் வந்து இவங்க அப்படி கிடையாது. சீசன் தகுந்த மாதிரி நம்ம எந்த சீசனில் இப்போ இருக்கிறோமோ அப்போ வந்து புடவைங்க எடுப்பாங்க. இல்லை அவங்களோட ஃபங்க்ஷன் ஆகட்டும், எங்கேயாவது வெளியே போகிறதாகட்டும், கோயிலுக்கு போகிறதாகட்டும், எதுவானாலும் அவங்க வந்து அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி புடவை எடுப்பாங்க. இப்போ சம்மரில் இருக்கிறதுனால காட்டன் சாரீஸும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸும் வியர் பண்ணுறதே தெரியாமல் இந்த வெயிலுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் உங்களுக்கு வந்து அவங்க என்னென்ன சாரீஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். சாஃப்ட் சில்க் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு 4-5 சாரீஸ் வந்து சாஃப்ட் சில்க் சாரீ. அதுக்கு வந்து இது மாதிரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து போட்டு வாங்கியிருக்காங்க. இந்த டிசைன் வந்து ஒரு சூப்பராக இருக்கும். ஒரு கிளி கூண்டில் வந்து கிளி இருக்கிற மாதிரி, அது சுற்றியும் ஃப்ளவர்ஸும் அந்த இது இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஒர்க்கு சூப்பராக இருக்குது. ஒர்க்கு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் வந்து வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் வந்து நேரில் வந்து இந்த கலரும் இந்த ஒர்க்கும் சரி, இந்த சாரியும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாரீக்கு வந்து ஃபால்ஸ் தைக்கிறதுக்கும் ஃபால்ஸும் கொடுத்துட்டாங்க. லைனிங்கும் அவங்களே எடுத்துகிட்டு வந்து தந்துட்டாங்க. சாரியோட ஓரத்தில் வந்து கொஞ்சம் வந்து ரெடிமேட் கொஞ்சம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதிலே ரெடியாக வந்ததுனால நான் வந்து அந்த கொஞ்சத்தை வந்து நான் எதுவும் டச் பண்ணல. கொஞ்சம் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம அதில் இந்த வேலை எதுவும் இல்லை. ஃபால்ஸ் மட்டும் வச்சு சைடு ஒரு சைடு மட்டும் ஓரம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து லைனிங் கிளாத் வந்து நான் ஆஸ் யூஸ்வல் வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் போட்டோம், இல்லை எம்ப்ராய்டரி ஒர்க் ஆகட்டும், நான் தைக்கும்போது எப்படி தைப்பேன்னு உங்களுக்கே தெரியும். நான் வந்து கேன்வாஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி தைப்பேன். பட் வந்து இந்த கஸ்டமர் வந்து இல்லைம்மா, இந்த வெயிலுக்கு வந்து கேன்வாஸ் பேப்பர் வச்சா இன்னும் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு, நீ வந்து கிளாத்தே அட்டாச் பண்ணி கொடுத்துரு, எங்களுக்கு அவ்வளோ ஹெவியாக வேணாம், ஹெவியாக ஹார்டாக இருக்கிற மாதிரி வேணாம், எங்களுக்கு நார்மலாக இருக்கவே போதும். பட் வந்து நீ சொல்லுவே இல்லையா, ஆரி ஒர்க்குக்காகட்டும் சரி எம்ப்ராய்டரி ஒர்க்குக்காகட்டும் இந்த மாதிரி வந்து பீஸு இல்லை கேன்வாஸ் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வந்து கழுத்துக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கறதில்ல, எம்மிங்கும் கொடுக்கறதில்ல, அதனால் இது மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி சரி கிளாத்தை எனக்கு அட்டாச் பண்ணி கொடு, எனக்கு வந்து கேன்வாஸ் பேப்பர் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து சும்மா ஒரு பீஸ் வந்து கழுத்து வரைக்கும் வர்ற மாதிரி கிளாத் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். சும்மா நார்மலாக 4 சைடும் தையல் போட்டு தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தில் மெயின் கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கேன். நெட் கிளாத் வந்து ஆக்சுவலாக இந்த ரவுண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்தேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது அவங்களோட நெக் மெஷர்மெண்ட்டுக்கு. அதனால் நான் அப்படியே எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் நான் பண்ணல. கழுத்து எதுவும் பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை, நான் மார்க் பண்ண அளவில் தான் அவங்க வந்து ஒர்க்கு வந்து போட்டிருந்தாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஒர்க்கு. கிளி கூண்டில்
கிளி இருக்கிற மாதிரி, கிளி பறந்து வெளியே இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. வீடியோஸில் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன். பட் வந்து நேரில் வந்து இந்த ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்துச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து அட்ராக்ஷனாக இருந்தது. சாரீ பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் பட் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி, ஹெவி டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க வியர் பண்ணி வந்து எனக்கு காட்டினாங்க. சூப்பராக இருக்குது இந்த சாரீ. நீங்களும் இந்த சம்மருக்கு காட்டன் சாரீ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் வந்து எடுத்து நீங்களும் வேர் பண்ணி பாருங்கள். நம்ம சம்மரில் எங்கேயாவது வெளியே போகணுன்னா எல்லாமே திக்காக இருக்கிற சாரீ இருக்கும், திக்காக இருக்கிற ப்ளவுஸ் இருக்கும். எது கட்டுறது எது விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நாமளாக ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கட்டிட்டு போவோம். ஆனால் அந்த வெயிலில் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். நம்ம இந்த புடவை ரொம்ப நாளாக கட்டாமல் இருந்தோம், இன்றைக்கி கட்டணும், இது ஏன் கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி கிளாத்து வந்து சூஸ் பண்ணி கட்டுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதே கூட சூஸ் பண்ணி கட்டுங்க, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சைடு வந்து ஒர்க் வந்துருக்குதுனால நான் என்ன பண்ணேன்னா குட்டியாக வந்து டாட்ஸ் வச்சேன். அந்த கேப்பில் தான் வச்சேன், அந்த ஒர்க் இல்லாத கேப்பில் தான் டாட்ஸ் வச்சேன். மற்றபடி இன்னொரு சைடு வந்து நார்மலாக நம்ம எவ்வளோ வைப்போமோ அவ்வளோ வச்சு முடிச்சிட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் டிசைனு அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணியிருக்கேன். பட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு கிளிப்பிங்கில் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்குது வீடியோ, உங்களுக்கு பார்க்கறதுக்கு போர் அடிக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட நாட் வச்சுட்டேன். நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போதே லைனிங் கிளாத்துக்குள்ளவே வச்சு தான் நான் வந்து எப்போவுமே நாட்டு ஸ்டிச் பண்ணுவேன். மோஸ்ட்லி 99%, 1% மட்டும்தான் ஒன்று வந்து நான் வந்து வெளியே வைப்பேன். மோஸ்ட்லி ஒரு 99% வந்து நான் உள்ளே தான் வச்சு இன்விசிபிளாக தான் நாட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். பைப்பிங் வைக்கும்போது மட்டும் நாட் வந்து வெளியே வைப்பேன். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவுக்கு அந்த சென்டர் பாயிண்டில் தான் அந்த ஒர்க்கு வரணும். பட் வந்து கொஞ்சம் ஸ்லீவில் வந்து துணி பத்தலை, அதனால நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சோன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஈக்குவலாக வந்துவிடும். துணி பத்தலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும், இது மாதிரி ஜாயின் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். பரவாயில்ல, அது வந்து தையலில் போயிடும். ஜாயின் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து தையலில் போயிடும். அதனால தான் நான் வந்து ப்ளைனாக அது கிளாத்தே ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த சென்டர் பாயிண்டில் வர்ற மாதிரி நீங்கள் அந்த ஒர்க்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவில் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி ஒரு அர்க்காட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் எங்கே வரும்னு தெரியும். அதை வந்து அந்த ஒர்க்கோட சென்டர் பாயிண்டில் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் வந்து மெதுவாக தைச்சா தான் நம்மளுக்கு அழகாக நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். அவசரமாக தைக்கும்போது தையலும் சரி நம்மளுக்கு சரியாக விழவும் விழாது. அதே சமயம் நம்ம வந்து மாற்றி தைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் தைக்கலாம். எப்படி ப்ளவுஸ் தைச்சாலும் நீட்டான ஃபினிஷிங்கோடு தான் நான் தைப்பேன். அவங்க சொல்லுவாங்க, அவசரமாக தைக்காதம்மா, எனக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்தாலும் நல்லா தைச்சிக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கஸ்டமருக்கு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அக்கா நீங்கள் அவசரமாக கேட்டாலும் அதே ஸ்பீடில் தான் தைப்பேன், பொறுமையாக கேட்டாலும் அதே ஸ்பீடில் தான் தைப்பேன். எனக்கு ரொம்ப ஸ்பீடாக நான் தைக்க மாட்டேன். நான் எப்போவுமே ஃபஸ்ட்லேருந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து பெடல் மிஷின் தான் ஸ்டிச் பண்ணேன். அதில் வந்து நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டு தைக்க முடியுமோ அந்த அளவு ஃபாஸ்ட்டு தான் நான் இந்த மிஷின்லேயும் தைப்பேன். நிதானமாக தான் தைப்பேங்க்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லா தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ளவுஸ் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. ஃபுல் ப்ளவுஸும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்லீவ் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது ஈஸியாக ஒரு 1/2 hour இல்லை 3/4 மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம். பாருங்கள், நீட்டான ஃபினிஷிங் வந்து முடிச்சுட்டேன். ஃப்ரண்ட்லேயும் ஒர்க் வந்து லைட்டாக தான் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது காட்டலை. பட் ஸ்லீவும் சூப்பராக அந்த சென்டர் பாயிண்ட் வர மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த சாரீக்கும் இந்த ப்ளவுஸ்க்கும் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.